Good morning, students. So in our last class we were discussed about gross error. So before that we were finished already systematic errors and random errors. So இதுக்கு முன்னாடி கிளாஸில் சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் ஒரு 5 டைப்பும் ரேண்டம் எரர்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம கிராஸ் எரர் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எரர் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கிராஸ் எரர்னா என்ன? ஸோ இட் இஸ் டியூ டு கம்ப்ளீட் கேர்லெஸ்னஸ் ஆஃப் an observer. ஓகே, அப்சர்வர்னால் யார்? ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரீடிங் எடுக்கிற நம்ம. ஸோ இது அந்த அப்சர்வரோட கேர்லெஸ்னஸ்னால் வளர ஒரு எரர். கேர்லெஸ்னஸ்னால் நம்மளாக மேனுவலாக தெரியாமல் பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் கைண்ட் ஆஃப் எரர்ஸ் we can get? So reading an instrument without setting it properly. So we should do preliminary arrangements. அதாவது ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் முன் செயல்பாடு ப்ரிலிமினரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்னியர் கேலிப்பர் கரெக்டாக இருக்கா, ரீடிங் 0 இருக்கா, இந்த மாதிரி 0 கரெக்ஷன் 0 எரர் இது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணும்போது செட்டிங் ப்ராப்பராக பண்ணாமல் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு எரர் வரும். செகண்ட், டேக்கிங் அப்சர்வேஷன் இன் ராங் மெத்தட். there is always a method for getting a reading. எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரீடிங் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அதை சரியாக காதில் வாங்காமல் தப்பான மெத்தடில் ராங் மெத்தடில் அதில் ரீடிங் எடுக்கிறது. ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன். ஓகே, ப்ரிலிமினரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணிவிடுவோம், ரீடிங் கூட கரெக்டான மெத்தடில் எடுத்துருவோம். ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணும்போது எழுதும்போது ஒரு டிஜிட்ஸில் தப்பு விட்டு எழுதுறது அப்சர்வேஷன் எரர். ஓகே, ஸோ அதுலேயும் நமக்கு என்ன வரும்? கிராஸ் எரர் கிடைக்கும். நெக்ஸ்ட், யூஸிங் ராங் வேல்யூ இன் கேல்குலேஷன். டேபிளில் எழுதின ரீடிங்கை கேல்குலேஷனில் மாற்றி தப்பாக எழுதுறது. ஸோ கேல்குலேஷன் பண்ணும்போது ராங் ரீடிங், ராங் வேல்யூஸ் எடுத்துக்கிறது. ஸோ தீஸ் ஆர் த வேஸ் ஆஃப் கெட்டிங் கிராஸ் எரர். ஓகேவா? ஸோ இட் கேன் பி மினிமைஸ்ட் பை கேர்ஃபுல்னஸ் ஆஃப் த அப்சர்வர். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ரீடிங்ஸ் எடுக்கும்போது மட்டுமே இந்த எரரை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எரர், டைப்ஸ் ஆஃப் எரரை வந்து எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், அப்சல்யூட் எரர். ஸோ அப்சல்யூட் எரருக்கு ஃபார்முலா, அப்சல்யூட் எரர் கேன் பி மினிமைஸ்ட் பை டேக்கிங் மீன் வேல்யூ. மீன் வேல்யூனா சராசரின்னு சொல்லுவோம். மீன் வேல்யூ, ஆவரேஜ், சராசரி இப்படி சொல்லுவோம். அதாவது எத்தனை ரீடிங் எடுத்திருக்கோமோ அத்தனையும் ஆட் பண்ணி அத்தனை நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ்னால் டிவைட் பண்ணுறது. 5 ரீடிங்னா 5 ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுறது. ஓகேவா? அதை ஆவரேஜ், மீன் வேல்யூன்னு சொல்லுவோம். இது எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ 5 செட் ஆஃப் ரீடிங்ஸ் எடுத்திருக்கோம். இதில் ஒரு 2 செட்டில் பாசிட்டிவ் எரர் வர வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஒரு 2 செட்டில் நெகட்டிவ் எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு ரீடிங் மட்டும் தப்பாவோ இல்லை கரெக்டாகவோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எரர்ஸ் வந்து ஒன்றா சேரும்போது ரெண்டும் சேர்ந்து நல்லிஃபை ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் நம்மளோட மீன் வேல்யூவில் வர ரீடிங் எரர் வந்து இண்டிவிஜுவல் ரீடிங்கை விட எரர் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும், வேல்யூ ஆஃப் எரர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரெடியூஸ் த எரர் வேல்யூ, வி ஷுட் டேக் மீன் எடுத்து நம்ம செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட், மீன் அப்சல்யூட் எரர். மீனுக்கும் அப்சல்யூட் எரர் பார்க்குறது எப்படி? ஸோ இண்டிவிஜுவலி ஒவ்வொரு செட்டிலையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்கோங்க. சிம்பிள் பெண்டுலம் வந்து ஆசிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா? ஆசிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 5 டிஃப்ரெண்ட் லென்த்துக்கு 5 ரீடிங் எடுத்துகிட்டு அதோட வேல்யூஸ் எல்லாம் ஆவரேஜ் எடுத்து ஃபைனலாக அதை தான் T² by L அப்படின்னு எடுத்துப்போம்.
அதுக்கு பதிலாக ஒவ்வொரு எல் வேல்யூக்கும் 5 ரீடிங் எடுத்து அதை தனியாக மீன் வேல்யூ எடுத்துகிட்டு அதை வச்சு t²/l கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ஆவரேஜ் எடுத்தோன்னா இன்னும் நமக்கு எரர் பர்சன்டேஜ் வந்து குறையும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் மீன் அப்சல்யூட் எரர். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் கேன் பி கிவன் ஃபார் ஈச் ரீடிங். ஒவ்வொரு ரீடிங்க்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா அப்சல்யூட் எரர் டிவைடட் பை மீன் வேல்யூ. ஒவ்வொரு ரீடிங்கோட அப்சல்யூட் வேல்யூ அதை மீன் வேல்யூவால் டிவைட் பண்ணோன்னா ஒரு ரேஷியோ கிடைக்கும். அந்த ரேஷியோக்கு பேர் தான் ரிலேட்டிவ் எரர். அதாவது நமக்கு கிடைக்கிற தனித்தனி ரீடிங்ஸை மீன் வேல்யூவோட ரிலேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் எரர். நெக்ஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் எரர். இட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம எக்ஸாம்ஸில் கூட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆகட்டும் இல்லைனா தியரி எக்ஸாம் ஆகட்டும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதும் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராக்டிகல்ஸ்லேயும் நமக்கு வந்து 2% வரைக்கும் எரர் இருந்தால் ஹாஃப் மார்க்குள்ளே ரெடியூஸ் பண்ணணும், இல்லை மார்க் ரெடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரூல் படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எரருக்கு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும். நம்ம பண்ணியிருக்கிற எரர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பண்ணியிருக்கோம், அதாவது எவ்வளோ அதிகமாக எடுத்திருக்கோம் இல்லை எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஸோ திஸ் இஸ் கால்ட் பர்சன்டேஜ் எரர். ஸோ பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100%. எடுத்துக்கிற ரிலேட்டிவ் எரரை 100%க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து பர்சன்டேஜ் எரர் கிடைக்கும். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இது ரீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்சல்யூட் எரர்னால் மீன் கண்டுபிடிக்கிறது. மீன் அப்சல்யூட் எரர்னால் இண்டிவிஜுவல் ரீடிங்க்கு மீன் எடுத்து அதிலிருந்து டோட்டலாக வர்ற கேல்குலேஷனுக்கு மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அடுத்து ரிலேட்டிவ் எரர் டிவிஷன், ரேஷியோ. எடுக்கிற ரீடிங் டிவைடட் பை மீன் வேல்யூ, இதுக்கான ரேஷியோ. அடுத்த பர்சன்டேஜ், கண்டுபிடிச்ச ரிலேட்டிவ் எரருக்கு பர்சன்டேஜ் போட்டோன்னா அதான் பர்சன்டேஜ் எரர். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு அப்சல்யூட் எரருக்கு ஃபார்முலா இந்த ஸ்லைடு வந்து நம்ம நெட்டில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் என்ன இருக்குது? அந்த ட்ரூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? சமேஷன் ஆஃப் i is equal to 1 to n ai/n. அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அது எத்தனையோ அதை பொறுத்து ஃபார்முலா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து காமன் ஃபார்முலாவாக இதை எடுத்துக்கலாம். a mean is equal to summation i is equal to 1 to n ai/n. ஸோ இது என்னது? ட்ரூ வேல்யூ விச் இஸ் அப்சல்யூட் எரர். ஓகே. ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர் ஃபார்முலா புக்கில் வந்து சிம்பிளாக இருக்குது, நீங்கள் அந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர் இங்கே பார்த்துருக்கோம்? அப்சல்யூட் எரர், மீன் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் அண்ட் தென் பர்சன்டேஜ் எரர். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ். ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னா எரர் வந்து எங்கெல்லாம் இருக்கலாம், ஓகேவா? எங்கெல்லாம் இருக்கலாம்? ஒவ்வொரு அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லேயுமே எரர் வர சான்சஸ் இருக்குது. அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்னா என்ன? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் போடுறது, பவர் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் லாக் வேல்யூ பார்க்குறது. இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இதில் ஒவ்வொன்றிலையும் எரர் எப்படிலாம் வரும், அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, வேல்யூ ஆஃப் எரர், எவ்வளோ எரர் வந்திருக்குன்றதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக், நம்ம வந்து லோயர் கிளாஸ்லேயே இருக்கட்டும், எங்கேருந்து நம்ம படிச்சிருப்போம்? அடிஷன் டேபிள்ஸ்லேருந்து, அடிஷன்லேருந்து தான் ஒரு மேக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எரர் இன் சம். ஃபஸ்ட் ஒன் என்னது? எரர் இன் சம். என்ன சம்? 2 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸோட சம் அடிஷன் பண்ணும்போது எப்படி எரர் வரும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகேவா? ஸோ இந்த எல்லா எரர் டைப் எல்லாத்துலேயுமே டெல்டா இசட் அப்படிங்கிறது, இசட் அப்படிங்கிறது தான் எரர் வேல்யூ. ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் ஃபைனலாக நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ நான் சொன்ன மாதிரி இசட் அப்படிங்கிறது ஃபைனல் வேல்யூ. இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஆக்சுவலாக உண்மையாக அப்படி இருக்கணும். இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இதுதான் வந்துட்டு சம். இசட் இஸ் ஈக்குவல் டு
ஏ ப்ளஸ் பி. ஆனால் நம்ம எடுத்துக்கிறதுல எப்படி எடுத்துக்கிறோம், ஏலையே ஆல்ரெடி டெல் ஏங்கிற ஒரு எரர் இருக்குது, பியில் ஆல்ரெடி டெல் பிங்கிற ஒரு எரர் இருக்குது. அப்படின்னா இசட் என்னவாகும், இசட் வந்து என்னாகும், டெல் இசட்ன்ற ஒரு எரரோடு நமக்கு கிடைக்கும். ஸோ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட். ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன் போடுறோம், வர்ற வேல்யூ ஒரிஜினல் வேல்யூவோட அதிகமாக இருந்தால் ப்ளஸ் டெல் இசட், வர்ற வேல்யூ ஒரிஜினல் வேல்யூவோட கம்மியாக இருந்தால் மைனஸ் டெல் இசட். ஸோ அது எப்படி எடுக்க போகிறோம், என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, இது ரெண்டையும் பொறுத்து அது ப்ளஸ்ஸாக மைனஸான்றது மாறிட்டுருக்கும். அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு காமனாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு, வெரி சிம்பிள், ஏவையும் பியையும் ஆட் பண்ணுறோம். ஏல ஆல்ரெடி டெல் ஏ இருக்குது, பியில் ஆல்ரெடி டெல் பின்ற எரர் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. சரி, எல்லாமே ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருக்குது. ஸோ இதில் ஏ அண்ட் பியை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி. இதோட என்ன இருக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி. ஒரிஜினலாக இதுதான் நமக்கு கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்து 2, பி வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு இப்போ கிடச்சிருக்கிற ஏ வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, ஒரு 2.1ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, பி வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு, 3.4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 2.1 ப்ளஸ் 3.4, ஆக்சுவலி அது என்னது 5.5. இந்த 5.5 எப்படி கிடச்சிச்சு, 2 ப்ளஸ் 0.1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 0.4. அந்த மாதிரி z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் z இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி. ஓகே, ஸோ ஏ ப்ளஸ் பின்னா ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம் நம்ம, ஏ இசட் இல்லையா, ஏ ப்ளஸ் பின்னா என்ன இசட். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் z இஸ் ஈக்குவல் டு z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை டெல் பி. ஸோ இசட் யூ கேன் கேன்சல். ஸோ டெல் இசட் ஈக்குவல் டு என்ன கிடைக்கிது ஃபைனலாக, டெல் ஏ ப்ளஸ் டெல் பி. ஏல எவ்வளோ எரர் இருந்ததோ அதையும் பியில் எவ்வளோ எரர் இருந்ததோ அதையும் ஆட் பண்ணோன்னா அதுதான் நமக்கு கிடைக்க போகிற ஆன்சரில் இருக்கிற மொத்த எரர். புரியுதா, ஏல இண்டிவிஜுவலாக 0.1ன்ற எரர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன கணக்குப்படி ஏல எவ்வளோ எரர் இருந்துச்சு, 0.1 எரர் இருந்துச்சு, பியில் எவ்வளோ எரர் இருந்துச்சு, 0.4ன்ற எரர் இருந்துச்சு. டோட்டலாக ஆன்சரில் எவ்வளோ வந்துச்சு, 5 வர்றதுக்கு பதிலாக 5.5 வந்துச்சு. ஸோ மொத்த எரர் எவ்வளவோ 0.5. இது எப்படி கிடைக்கும், ஏல வந்த எரர் 0.1 ப்ளஸ் பியில் வந்த எரர் 0.4. ஸோ டோட்டல் எரர் 0.1 ப்ளஸ் 0.4 0.5. ஸோ இதுதான் டோட்டல் எரர். ஸோ இது வந்து எதில் கிடைக்கிற எரர், சம் அடிஷனில் நமக்கு ஏற்படக்கூடிய எரர். ஓகே, இது ஸோ சிம்பிள். அடிஷனுக்கு அப்புறமா நம்ம என்ன கேல்குலேஷன் பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ், சப்ட்ராக்ஷன். ஸோ எரர் இன் டிஃப்ரென்ஸ் சேம் A and same B, but final value difference is Z is equal to A minus B. ஏலேருந்து பியை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ Z is equal to A minus B. ஏல என்ன எரர் வரலாம், ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏன்ற எரர் வரலாம். பியில் எவ்வளோ எரர் வரலாம், பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பிங்கிற எரர் வரலாம். பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி அப்படிங்கிற எரர் வரலாம். சரியா, ஸோ இப்போ இசட் கண்டுபிடிக்கணும். ஃபைனல் வேல்யூவில் வர எரர் என்ன, இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட், இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட். ஓகே, இசட் இஸ் ஈக்குவல் டு A minus B, Z plus or minus del Z is equal to A plus or minus del A minus B plus or minus del B. So A minus B common வெளியே எடுத்துட்டோம்னா plus R minus del A plus del B. Del Z is equal to del A plus del B. ஸோ இங்கேயும் அதே del Z தான் கிடச்சிருக்கு. அடிஷன்னாலும் சப்ட்ராக்ஷன்னாலும் எரர் வேல்யூ வந்து என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. அதாவது ஏ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ டிக்ரீஸ் ஆகிருக்கோ அதையும் பி என்ன எரர் இருந்ததோ அதையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் சம்லையும் சரி டிஃப்ரென்ஸ்லையும் சரி நமக்கு கிடைக்கிற எரர். ஸோ இந்த ஃபார்முலாலாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஏன்னா இதை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இந்த லெசன்லேருந்து ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த ஃபார்முலா சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் சொன்ன மாதிரி 0.1 அண்ட் 0.4 ஆட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து ரிசல்ட்டில் நமக்கு எவ்வளோ எரர் வரும் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே நம்ம ஃபார்முலான்னு சொல்கிறோம், ப்ராப்ளம்னு சொல்கிறோம். ப்ராப்ளம்னால் ரொம்ப பெரிய நம்மளால் பண்ண முடியாத ஒரு வேலை நினைக்கக்கூடாது, வெரி சிம்பிள். சரியா? அந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுலேருந்து நம்ம ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக சம்முக்கும் சரி டிஃப்ரென்ஸுக்கும் சரி எரர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? del z is equal to del a plus del b. ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ மேக்ஸில் பேசிக்காக அடிஷன், அதுக்கடுத்து சப்ட்ராக்ஷன், அதுக்கடுத்து என்ன பார்ப்போம் நம்ம, ப்ராடக்ட், அதாவது மல்டிப்ளிகேஷன். இதுலேயும் அதே மாதிரி தான், ஏ அதே தான், பி அதே தான். ஏன்னா ஏ அண்ட் பி எரர் இன் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கணும், ப்ராடக்டாக இருக்கணும், மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. இசட்டில் என்ன இருக்கும் கரெக்ஷன், இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் இருக்கும். ஸோ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ஏ இது வந்து ஏ ப்ளஸ் பி அண்ட் ஏ மைனஸ் பி ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு பி ப்ளஸ் சி, அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்ட்டு பி மொத்தம் வந்து 2 × 2 4 டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கணும் இங்கே. ஸோ 4 டேர்ம்ஸ் எப்படி கிடைக்கும், ஏ இன்ட்டு பி ஏபி, ஏ இன்ட்டு டெல் பி ஏ டெல்டா பி, டெல் ஏ இன்ட்டு பி பி டெல்டா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்ட்டு டெல் பி. ஸோ இப்படி நமக்கு 4 டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ இதை டெல்டாவால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இசட்டால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இங்கே இசட்டால் டிவைட் பண்ணோன்னா இந்த பக்கம் இசட் இருக்குது, அதனால் ஈஸியாக டிவைட் ஆகிடும். ஆனால் இந்த பக்கம் இசட்டே இல்லை, அதனால் இசட் ஈக்குவல் டு என்னது, ஏபி இல்லையா. ஸோ லெஃப்ட் சைடில் இசட்னாலையும் ரைட் சைடில் ஏபினாலையும் டிவைட் பண்ணணும். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான், ஏன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு ஏபி, ரெண்டும் சேம் தான். ஸோ இசட்னால இங்கே டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும், இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் டிவைடட் பை இசட், ஏபி டிவைடட் பை ஏபி, ஏ டெல்டா பை டெல்டா பி பை ஏபி, பி டெல்டா ஏ பை ஏபி, டெல்டா ஏ டெல்டா பி பை ஏபி. ஓகே, இதை நம்ம பிரித்தோன்னா இசட் பை இசட் டெல் இசட் பை இசட்னு கிடைக்கும். இங்கே இசட் இசட் கேன்சல் ஆகிட்டு 1 ஆகிடும், ஏபி ஏபி கேன்சல் ஆகிட்டு 1 ஆகிடும், ஏ கேன்சல் ஆகிட்டு டெல் பி பை பி ஆகிடும், இங்கே பி கேன்சல் ஆகிட்டு டெல் ஏ பை ஏவாயிடும். ஸோ இந்த டேர்முக்கு வந்தீங்கன்னா டெல் பி இன்ட்டு டெல் ஏ, இது வந்து பாயிண்டில் வரும். இந்த பாயிண்டில் வர வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் 0.0 அப்படின்னு வரும். ஸோ ரொம்ப லோ வேல்யூ. ஏ இன்ட்டு பிங்கிறது ப்ராடக்ட்டு. ஒரு பெரிய 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது இன்னும் பெரிய நம்பர் கிடைக்கும். ஸோ ரொம்ப சின்ன நம்பரை ஓரளவு கம்பேரிட்டிவ்லி பெரிய நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.000 சம்திங் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அது வந்து கம்பேரிட்டிவ்லி வெரி லோ வேல்யூ வித் அ கேல்குலேஷன். இங்கே கிடைக்க போகிற ஆன்சரோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கும். அது நம்ம என்ன சொல்லுவோம்னா நெக்லிஜிபிள் வேல்யூன்னு சொல்லுவோம். நெக்லிஜிபிள்னால் அதை கன்சிடர் பண்ண அளவுக்கு அதில் வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த விதிப்படி இந்த டெல் ஏ இன்ட்டு டெல் பி டிவைடட் பை ஏபிங்கிற டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோன்னா மிச்சம் 2 டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இந்த 1 வந்துட்டு ஏபி பை ஏபி வந்து என்ன ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு 1 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு 1 இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸும் இருக்குது. இதெல்லாம் கேன்சல் ஆகிடுதுன்னா del z divided by z is equal to plus or minus del a by a plus del b by b அப்படின்னு நமக்கு ஃபைனல் கரெக்ஷன் வேல்யூ கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் எரர். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ப்ராடக்டில் நமக்கு கிடைக்கிற எரர்.
ஓகே. ஸோ அடுத்தது டிவிஷன். டிவிஷன்னா என்ன? சிம்பிள். இப்போ என்ன பார்த்தோமோ அதே தான். Z இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு B அப்படிங்கிறதுக்கு பதிலாக A டிவைடட் பை பின்னு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ Z இஸ் ஈக்குவல் டு A டிவைடட் பை B. இதில் இந்த ஃபார்முலாவிலேருந்து ஏவையும் இந்த ஃபார்முலாவிலேருந்து பியையும் நம்ம வெளியில் எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? A இன்ட்டு 1 ப்ளஸ் டெல் A பை A, B இன்ட்டு 1 ப்ளஸ் டெல் B பை B கிடைக்கும். ஏன் இந்த A பை பியை வெளியில் எடுத்துருக்கோம்? A பை பிங்கிறது Z. அதை ஈஸியாக நம்மளால் இசட்டோட கம்பேர் பண்ணிட முடியும். அதுக்காக A பை பின்னு தனியாக நம்ம டேர்மாக பிரிச்சுருக்கோம். ஆன்சர் கொடுறதுக்காக இந்த ஸ்டெப்பு பண்ணுறோம். சரி, ஓகே. இங்கே வாங்க. இங்கே அதே மாதிரி இசட்டை காமனாக வெளியில் எடுத்துருங்க. என்ன ஆகிடும்? Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் Z பை Zன்னு இருக்கும். ஸோ இங்கே A பை B இன்ட்டு 1 ப்ளஸ் டெல் A பை A டிவைடட் பை 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் B பை B. ஸோ இதை மேலே கொண்டு போனால் பவர் மைனஸ்னு வந்துடும். A டெல்டா B பை B பவர் மைனஸ் 1ன்னு வந்துடும். சரி, ஓகே. ஸோ இப்போ இங்கே இதுவும் Z, இந்த பக்கம் இருக்கிறதும் Z அப்படின்னா ரெண்டும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். சரியா? ஸோ இப்போ இதை ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்? இது வந்து பவர் மைனஸ் நெகட்டிவ்னு ஆயிடுச்சு. சரியா? இப்போ இதுக்கு நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபார்முலா 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n மைனஸ் n அப்படின்னா 1 மைனஸ் nxன்னு ஆகிடும். ஸோ இதை 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு இருக்கிறத 1 மைனஸ் AB பை B அப்படின்னு ஆகிடும். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதே மாதிரி டெல் A இன்ட்டு டெல் B டிவைடட் பை AB அப்படிங்கிற ஒரு டேர்ம் கிடைக்கும். இது இங்கே நெக்லிஜிபிள். நான் சொன்ன மாதிரி இது ஒரு ரொம்ப சின்ன வேல்யூ, டெல் பியும் சின்ன வேல்யூ, A அண்ட் B ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பெரிய வேல்யூ. ஸோ இது இப்படி டிவைட் பண்ணோன்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து நெக்லிஜிபிள் வேல்யூவாக மாறிடும். அதனால் நமக்கு ஃபைனலாக 1 ப்ளஸ் டெல் B பை B ப்ளஸ் டெல் A பை A. இதில் இந்த இசட்டை கீழே கொண்டு போயிட்டோம்னா Z பை Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் Z பை Zன்னு இருக்கும். Z கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் 1. ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் Z பை Z இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் A பை A ப்ளஸ் டெல் B பை B. ஸோ டெல் Z பை Z இஸ் ஈக்குவல் டு டெல் A பை A ப்ளஸ் டெல் B பை B. இதே தான் ப்ராடக்ட்டுக்கு என்ன எரர் வேல்யூ கிடச்சிச்சோ அதே தான் இங்கே டிவிஷனுக்கும். சரியா? டிவிஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸோட எரர் வேல்யூ வந்து டெல் Z பை Z இஸ் ஈக்குவல் டு டெல் A பை A ப்ளஸ் டெல் B பை B. இது ரெண்டுக்கும், ப்ராடக்ட்டுக்கும் டிவிஷனுக்கும். அதே மாதிரி அடிஷன் சப்ராக்ஷனுக்கு என்ன கிடச்சிச்சு? டெல் Z இஸ் ஈக்குவல் டு டெல் A ப்ளஸ் டெல் B. ஸோ இது மாதிரி காமனாக நமக்கு எரர் வேல்யூஸ்க்கான ஃபார்முலா கிடச்சிருக்கு. இதை அப்ளை பண்ணி ஃபர்தராக நம்ம ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுவோம். அதனால் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த வீடியோவில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அண்ட் டைமென்ஷன் அனாலிசிஸ் பார்ப்போம். தேங்க்யூ.